50 வருஷமா உதயசூரியன் சின்னத்தை வச்சிருக்கிய, வெக்கமில்லாம 2 அலையும் பிரிச்சுக்கிட்டு ரெட்டலை ஒத்தலை வச்சுக்கிட்டு 20 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கிய, தாமரை வச்சிருக்க, கையை வச்சிருக்கிய, அவன் உதயசூரியன் என்ன அருவா வச்சுக்கிட்டு இருக்கிய, இந்த பேருக்கு என்னடா சின்னத்தை மாத்தி கொடுக்குறீங்கன்னு சொல்லி குத்துன்னு எங்க சின்னத்துல குத்திட்டான்னு வச்சுக்கோங்க. ரெட்டாமலகத்தின் போய் கடலூர்ல கத்திக்கிட்டு இருந்தேன். அங்க ஆத்தாரம் ஏன் ரெட்டா இதான வாட்டு கேட்கிறேன். இங்க இருந்து போங்க தென்காசி வரைக்கும் 2 பக்கம் சோத்துல என்ன எழுதிருக்காங்க, ஒரே மலருது வேண்டும் 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 அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்க முடியாது. நீங்க லேட்டா வந்திருக்கீங்க, நீங்க ரஜினி மாதிரி லேட்டஸ்டா வந்திருக்கணும், லேட்டால வரக்கூடாது அப்படின்னு ஜட்ஜி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜட்ஜி சொல்றாரு, நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்ன ராசி இல்லைங்க, அதுதான் கிடைக்கும். நீங்க அவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஐயா, சோசியக்காரரை மாறிட்டீங்க, நீங்க ராசியை எடுத்து விட்டுருங்க, டக்குனு விவசாய சின்னம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராசி வந்துட போது. இடை ஒரு நீதிபதி பேசுற வார்த்தை அங்க ஜட்ஜ்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்துட்டு மேல உட்காந்துக்கிட்டு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ராசி இல்லைங்க. அப்ப ராசி இவர் ஒரு சோழி உருட்டுவார் நினைக்க, இவனுக்கு தண்டனை கொடுக்கவா வேண்டாமா, இந்த பெண் கெடுக்கப்பட்டது சரியா தப்பா, 3 விழுந்திருக்கு, கொலை பண்ணவனை விட்டுருங்க, 2 பேரா பிடிக்கிற, நீ ஒருத்தரம் பிடிச்சுங்க போ. இவங்கெல்லாம் அது உச்ச நீதிமன்ற நீதிபதி அடையே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இவங்களை வேற முன்னாடி வக்கீலா இருக்காங்க, இவங்க நம்பி கேஸ் கட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. சார் மதுரையில போய் முக்கிருங்க, அப்புறம் நம்ம சென்னையில போய் தடவிருங்க, டெல்லியில எப்படியாவது கைது கட்டல இழுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு இவங்க எல்லாம் மாட்டேன். மதுரை மட்டும் போயிட்டோம்னா நம்ம கிட்ட தான், டெல்லியில அப்படிங்க அங்க சோழி உருட்டிக்கிட்டு இருக்கா, அது கோட்டை போட்டுட்டு போயிட்டு இவர் ஆனர் in 1947 கிடக்காங்க. ஐயோ இன்னும் அதுவும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, பிஜேபி ஆட்சி அவன் இந்த மாதிரி கிபி இப்படி எல்லாம் கிடையாது, நம்ம பிபின்னு ஒரு பேச சொல்ல ஆரம்பிச்சான். அது பேசுறவனுக்கு முடியாது, கேட்கறவனுக்கு முடியாது. அது சட்டத்தை என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பாதையை வச்சிருக்கான். இதுபடிதான் நீங்க தமிழ்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில மொழியில ஆட்சி மொழி வேண்டும், அதிகார மொழி வேண்டும், பேச்சு மொழி வேண்டும், வழக்காடு மொழி வேண்டும், வழக்கு மொழி வேண்டும், போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் ஒரே மொழிங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் உதவி நடத்து. ஏன்னா ஏப்ரல் 19, 24 தேர்தல் நடத்துற பிளான் என்றது எப்ப, மே 24. எது பெட்டியில ஒரு அமுக்கம்னா ஜெயிச்சது இருந்து தோத்த தெரிஞ்சிடும். இது கேட்கிற 1 மாசம்னா தேர்தல் பல்வேறு கட்டமா நடக்கு. அப்ப நடத்து, ஒரே நாடுங்க நடத்து, ஒரே சுடுகாடை ஒதுக்கு, ஒரே ரோட கொண்டு வா, ஒரே சட்டத்தை போட்டு வா, எதுக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொண்டு வரவா, நடத்த தெரியணும்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நீதிமன்றமே இப்படிதான் கேள்வி கூத்தா இருக்குது. இந்த நாட்டுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நாட்டுல இந்த நீதிமன்றம் கேள்வி கூத்தா இருந்து இந்த சட்டத்திட்டம் கேள்வி கூத்தா காரணம் யார் தெரியுமா, எல்லாம் நம்ம தான். எஜமானர்கள் யாரும் எல்லாம் நம்ம அப்பா, நம்ம அக்கா தங்கச்சி, அண்ணன் மாமா அம்மாச்சா எல்லாம் நம்ம தான் ஓட்டு போட்டோம். இப்படி அறிவாளிகள் நம்ம தானே அடிக்க வச்சோம், உட்கார வச்சோம். யோசிச்சு பாருங்க, போன முறை பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் எங்க அண்ணன் தனுஷ்குமார். தொலைக்காட்சி விவாதத்தில் நீங்க பாத்திருக்கீங்களா, காணொலி இருந்தா தேடி எடுத்து பாருங்க. 3 வேட்பாளர் இருப்பாங்க, அதிமுக வேட்பாளர், திமுக 2 பேரும் விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நாம் தமிழரை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமா, நம்ம நாம் தமிழர் கட்சி போட்டிடுதுன்னே சொல்ல மாட்டாங்க, இப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ஜிலத்தை தர மாட்டாங்க. போன தடவை சொல்ல விரும்பல, ஓட்டு என்னத்தான் ஓட்டு வாங்குவாங்க, ஓட்டு அப்படின்னாங்க. இவன் 31 லட்சம் ஓட்டு வாங்கிட்டான், இப்ப பதறான். இப்ப உண்மையிலே சின்னத்தை எதுக்கு பிடிக்கிட்டா தெரியுமா, இந்த தடவை நாம் தமிழர் கட்சி 15 வாங்குது, 18 வாங்குது, 20 வாங்குது, அதெல்லாம் 2வது. முதல்ல 8% தாண்டுனாலே என்ன ஆகும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிடும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினா என்ன அர்த்தம்னா, பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, எப்படி திமுகனாலே உதயசூரிய, அதிமுகனாலே ரெட்டலை, பாரதிய ஜனதா கட்சினாலே தாமரை, காங்கிரஸ்னாலே கையின் இருக்கு பாருங்க, அது மாதிரி நாம் தமிழர்னாலே விவசாயி அப்படின்னு சின்னம் ஒதுக்கப்பட்டு விடும். அவன் பார்க்க என்னடா ரொம்ப கேப்சரா இருக்குது, விவசாயி ரொம்ப ரீச் ஆகி போச்சு. அது அவன் கொள்கை வேற, விவசாயிங்க விவசாயத்தை அரசு தொழிலாக்குவாங்க, படித்தவனுக்கு வேலைங்க, படிக்காதவனுக்கு வேலைங்க. இந்த சின்னம் நல்லா இருக்கு, வேற சின்னத்தை ஒதுக்கலாம். நான் எங்க அண்ணன் கொடுத்தேன், செருப்பு வாங்கிடுவேன் பேசாங்க, ரொம்ப ரீச் ஆயிடும். என்ன சொல்லுங்க, கழிவை மிதிக்காமல் உங்களை காக்க செருப்பு. இந்த திமுக கழிவை மிதிக்காதீர்கள், செருப்பை போடுங்கள். அதிமுக கழிவை மிதிக்காத செருப்பிலே போடுங்கள். ஏன் தெரியுமா, அங்க விளக்கமாறு டெல்லியில இருக்கு, கெஜ்ரிவால். அவன் விளக்க மாத்திர அடிக்க, நம்ம செருப்பு கொண்டு அடிக்க, அவன் விளக்க மாத்திர அடிக்க, நம்ம செருப்பு கொண்டு அடிக்க, விட்டு விளாசிறோம். என்ன கிடைச்சு ஏங்க, சின்னம் போனாங்க, சீமான் இருக்காங்க போடான்னு போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? 2019 நாங்க நிக்கிற போது, இதே பாராளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சந்திக்கிற போது 2016 தேர்தல்னா என்னன்னு தெரியாம முடிஞ்சு போச்சு. ரெட்டாமலகத்தின் போய் கடலூர்ல கத்திக்கிட்டு இருந்தேன். அவங்க ஆத்தாரம் ஏன் ரெட்டா இதான வாட்டு கேட்கிறேன். சரி மொத ஐயோ அப்பா இப்படி காட்ட முடியாது. 72 ஐயோ என்னடா யோசித்தா. சரி என்னடா 2019 தேர்தல்னா என்னன்னு பார்க்க வந்தோம். அப்பவும் சின்ன மாறிட்டுட்டாங்க. இது வெறும் 4 லட்சம் வாங்கிய நாம் தமிழர் கட்சிக்கு 2019 சின்னம் மாறிவிட்டதுன்னுட்டாங்க. தேர்தலை 6 பேர் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு.
வேட்புமனு பரிசீலனை முடிஞ்சிருச்சு. வேட்புமனு பரிசீலனை முடிந்த பிறகுதான் விவசாயி என்கிற சின்னத்தை உருவாக்கினார்கள். அதைத்தான் நாங்க கரும்பு விவசாயின்னு இந்த சின்னத்தை வரைஞ்ச உரிமையாளனே நாங்க தான்டா. வெண்ண நீ கொடுத்த சின்னம் கிடையாது நொன்ன. நீ என்ன சின்னம் கொடுத்தாலும் அதை எப்படி வரையணும் எங்களுக்கு தெரியும். நீ கொடுத்த விவசாயி மாதிரியா இருந்தா, தெருவுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்தா, அவனை விவசாயி ஆக்குறதே நாங்கடா. கரும்பு கொடுத்து பேசு பாருங்க. அந்த 2019 கடைசியில 2000 விவசாயி சின்னம் கொடுத்தாங்க. நாங்க வரைஞ்சு கரும்பு விவசாயி, அவன் பாசையில கண்ணா கிஷன் அப்படி வச்சிருந்தான். உண்டாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். நம்ப மாட்டீங்க, ஒரு சின்னம் மாறிய பிறகும் 4 லட்சம் வாக்குகளை 17 லட்சம் வாக்குகளாக மக்கள் மாற்றி தந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னம் பெரிதல்ல, எண்ணம் தான் பெரிது, கொள்கை தான் பெரிது, லட்சியம் தான் பெருசு. நான் அடிச்சு சொல்றேங்க, இன்னும் நாள் இருக்கு. இன்னும் 10-15 நாள் கழிச்சுதான் தேர்தல் அறிவிக்க போறாங்க. அப்புறம் 10 நாள் கழிச்சு வேட்புமனு தாக்கல், ஒரு வாரம் கழிச்சு வேட்புமனு முடியும். அதுக்கப்புறம் 1 நாள் கழிச்சு பரிசீலனை, அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு சின்னம் ஒதுக்குறான். கிட்டத்தட்ட 25 நாட்கள் இருக்குது. 25 நாளும் இங்க இருக்கிற கட்சிகளுக்கு கெடு. எது? இங்க இருக்கிற கட்சிகளுக்கு கெடு. ஒழுங்கா விவசாய சின்னம் ஒப்படைச்சிட்டோம்னா 30 லட்சம் வாக்கா, 60 லட்சம் வாக்கா, 70 லட்சம் வாக்கா மாத்திட்டு நாங்க மைக்கு பிடிச்சு பேசிட்டு போய்கிட்டே இருப்போம். நீ சின்னத்தை மாத்திட்டேன்னு வச்சுக்கோ. ஏற்கனவே சின்னம் மாத்தும் போது 4 லட்சத்தை 16 லட்சமா மாத்தின மாதிரி 30 லட்சத்தை 1 கோடியா மாத்திட்டான்னா யார் நிலைமை என்ன ஆகும் புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? இங்க அரசியல் கட்சிகளுக்காக மக்களுக்கு போராடி பார்த்திருப்பீங்க. மக்கள் ஒருபோதும் அரசியல் கட்சிகளுக்கு போராட மாட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல போராடுவாங்க. எங்க தெரியுமா? ஓட்டு போடும் போது. அப்ப அவன் யோசிப்பாட்டை, இந்த பயிர் வாயிலேயே 2 வெடிக்க பைசிட்டு தானே இருக்காங்க. அவங்க உங்களுக்கு 50 வருஷமா உதவி செய்ய சின்னத்தை வச்சிருக்கீங்க. வெக்கம் இல்லாம 2 அலையும் பிரிச்சுக்கிட்டு ரெட்டலை ஒத்தலை வச்சுக்கிட்டு 20 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தாமரை வச்சிருக்கீங்க, கையை வச்சிருக்கீங்க. அவன் உதயஸ்ரீ இந்த என்ன அருவா வச்சுக்கிட்டு இருக்க. இந்த பேருக்கு என்னடா சின்னத்தை மாத்தி கொடுக்குறீங்கன்னு சொல்லி குத்துன்னு எங்க சின்னத்துல குத்திட்டான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போயிடும். அதான் சொல்றேன், சின்னம் திருப்பி கொடுத்துட்டா ஏதோ பாகுபாடு பார்த்து அப்படி உங்களுக்கு ஒரு வாட்டு அவன் சொல்லுவாங்க. அப்ப வாங்கினதுக்கு அவன் கொடுத்ததுக்கு அவனுக்கு ஒரு வாட்டு, நீ கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு வாட்டு அப்படின்னு போட்டு விடுவாங்க. இல்லனா வாங்கினதெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காத நாம் தமிழருக்கு வாட்டு அப்படின்னு போட்டுறாங்க. அப்படிதான் இருக்குது. ஏற்கனவே 30 லட்சம் பேர் எப்படி போட்டுப்பான்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி யாரு காசு கொடுத்து? ஒருத்தருக்கு காசு கொடுக்கல. ஓட்டு போடுறவனுக்கு காசு கொடுப்பானா? கூட வரவனுக்கே தரமாட்டாங்க. நம்ம ஆளுங்க துட்டு லக்கியா சோறு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓட்டு கேட்டு வர நம்ம ஆளுக்கே சோறு வாங்கி போட மாட்டாங்க. மேட பித்தலுக்கு பெருமை நாங்கள் கூளை குடித்து குப்பரை விழுந்து நாங்கள் பிரச்சாரம் செய்து இப்படி பெருமை பித்தலுக்கே தரமாட்டாங்க. இவங்க நம்பி இவங்க ஓட்டு போடுவான்னு இவனா திருத்துறான்னு நினைக்கிறீங்க? தரமாட்டாங்க. இருந்தா தானே தரேன். அப்படித்தான் நம்ம நிலைமை. ஏன்னா அரசியல் பணக்கார மட்டும்தான் அரசியல் செய்யறது வெறுக்கிறோம். பாத்தீங்களா? இங்க இருந்து போங்க தென்காசி வரைக்கும் 2 பக்கம் சோத்துல என்ன எழுதிருக்காங்க? என்ன எழுதிருக்காங்க? ஒரே மலருது வேண்டும் 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 அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒரு பத்திரிகை என்ன பேட்டி எடுக்க வந்தாங்க, ஒரு சேனல் கேட்டாங்க, இங்க பிஜேபி ரொம்ப பளபளன்னு மலர்ந்திருக்காமே. நான் வரும்போது கூட பார்த்தேன், எங்க சுவர்ல பார்த்தாலும் மலர்ந்திருக்கு அப்படின்னாங்க. அதான் சொன்னேன், அது சுவர்ல மலருக்கு கட்சி தேவையில்லை, காசு இருந்தா போதும். பெயிண்ட் கடையில காசு கொடுத்தா பெயிண்ட் தருவான், பெயிண்டர் காசு கொடுத்தா பெயிண்டர் வரைக்கும். நம்மகிட்ட காசு கிடையாது ராஜா. களத்துல நாம் தமிழர் வளர்ந்துருக்கு. எது? அவன் சோத்துல வளர்ந்திருக்கான் பிஜேபி, நம்ம களத்துல வளர்ந்துருக்கோம். இப்ப பாருங்க, இங்க இருக்க வந்த 100 பேருக்கு காசு கொடுத்தா நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வந்தோம் போனா அவ்வளவுதான். அவன் இந்த இடத்துல 100 பேரை கூட்டணும் வச்சுக்கோங்க, இப்ப 2 லட்சம் ரூபாய் செலவாகி போயிடும். வேட்பாளரே சொல்றாரு, இப்ப ஒரு வேட்பாளர் அறிவிக்க போறாங்கல்ல, அவரோட பேட்டி இருக்கு, போய் பாருங்க. அவர் சொல்றாரு, பேசிக்கா நம்ம செலவுக்குன்னு ஒரு காசு இல்லாம நம்ம அரசியல் இறங்கக்கூடாது. அதான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இப்ப வந்து குதிச்சிருக்கேன் அப்படின்ட்டாரு. எப்படி பேசிக்கா ஒரு செலவுக்கு காசு வேணுமா? இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது 95 லட்சத்தை செலவழிக்கலான்னு. 95 லட்சம் செலவழிச்ச ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் உங்களுக்கு வேலை செய்வாரா? 95 லட்சம் திருப்பி எடுப்பாரா? நீங்க நினைச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், 95 லட்சத்தை செலவழிச்சுட்டு எந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கு நல்லது செய்வான்? அதுல நம்மால் ரொம்ப புண்ணிய மனுஷங்க 5 வருஷமா ஆளே காணும். அடே அப்பா, இப்படி இதுவரைக்கும் நானும் பார்த்ததில்லைங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் பேரா தெரியும். நீங்க போய் பேட்டி எடுத்து பாருங்களேன். இப்ப உங்க எம்பி பேர், அவன் எம்பி பேர் என்ன? அவன் நம்மகிட்ட கேட்டேன், என்ன தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கு மறந்து வச்சு யாரு ஓட்டு போட்டா, எதுக்கு ஓட்டு போட்டோம், ஏன்னா ஏதாவது ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு எதுக்காவது வந்தா தானே தெரியும். ஒரு தார் வண்டி தான் போய்கிட்டு இருக்கு. அப்பப்ப பாராளுமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு தார் வண்டி போகுது, அதுக்குள்ள இருக்க ஆள் தெரிய மாட்டேங்குது வெளியில. அப்புறம் வந்தா தானே தெரியும். அப்ப ஒரு 5 ஆண்டு காலம் மக்களை சந்திக்காத பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த பெருமை நம்ம தென்காசி மக்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல தினந்தோறும் மக்களிடையே பணியாற்றி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு சிந்திச்சு வாக்கு செலுத்தணும்.